சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் காவல்துறையோட கஸ்டடியில் இருந்த அஜித்குமார் என்ற யங்ஸ்டர் மரணமடைஞ்ச செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கிருச்சு. எதிர்க்கட்சிகள் இதுக்காக கண்டனங்களை எழுப்பி போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. போராட்டங்கள் நடத்துகிறாங்களே தவிர பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் யாருமே சந்திக்கலை அப்படின்ற பேச்சு இருந்துட்டு வந்துச்சு. முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே தொலைபேசியில் தான் அழைச்சி பேசினாங்க. ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவராக இருக்கிற விஜய் யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயலை செஞ்சுருக்காரு. சென்னையிலிருந்து கிளம்புன விஜய் நேராக சிவகங்கை திருப்போணத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கே நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் தொகையையும் கொடுத்துருக்கிறாரு. இப்படி விஜய் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தை நேரில் சந்தித்து பேசின விஷயம் சோஷியல் மீடியா மொத்தமும் வைரலாக பரவிட்டுருக்குங்க. ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இப்போ விஜய் தான். ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் தொலைபேசியிலே ஆறுதல் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் நான் இருக்கேன்னு உங்களை நேரில் பார்க்க வந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு தாவேகா கட்சிக்காரங்க கொண்டாடிட்டு இருக்காங்க.